ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரோசாரி ஒர்க். இன்றைக்கி நம்ம சம்கி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதில் 3 டைப் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா, நம்ம பீட் லோட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சம்கிலே எடுத்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்கி எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்கி எடுத்து தான் இன்னொரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி நீங்கள் சம்கி பீட் லோட் பண்ணுற மாதிரி பாக்ஸில் இல்லை பீட் பேக்கில் போட்டு நம்மளால் லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கிளாத் மேலே கொஞ்சமாக சம்கி போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். சம்கிலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, சைஸஸ் இருக்குது. நான் இப்போ மீடியம் சைஸு கோல்டு கலர் சம்கி தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நிறைய ஷேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஃபுல்லாமே நம்ம பீட் லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒரு பீடாக எடுத்து லோட் பண்ணுற மாதிரி ஒரு சம்கியை எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். இது ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைப்பு. பீட் லோட் பண்ணுற மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டு ஃபஸ்ட் டைப் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டைப் 2 பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சம்கி அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடணும். போட்டுட்டு அதில் வர த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு இன்னொரு சம்கியை பக்கத்தில் வச்சு இப்போ அதோட சென்டர் ஹோலில் தான் நம்ம இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பீட் லோட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுத்து ஒரு சம்கியோட சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்த சம்கியில் தான் நம்ம இன்னொரு ஸ்டிச் போடுவோம். அது பக்கத்தில் நம்ம செயின் ஸ்டிச் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா நமக்கு சம்கி மேலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக, அதாவது பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், தனித்தனியாக. ஃபஸ்ட்டு நான் த்ரெட் எடுத்து இன்னொரு சம்கியோட சென்டர் ஹோலில் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த சம்கியில் தான் நான் இன்னொரு ஸ்டிச் போடுறேன். நல்லா பாருங்கள். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா டைப் 1. இப்போ நான் போடுறது டைப் 2. டைப் 3 பார்த்திங்கன்னா 3D ஒர்க் இருக்குது. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் போட்டு காமிக்கிறேன். ஒரு பீடாக எடுத்துன்னு நான் ஃபுல்லாமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 3D ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீடு, ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீடு சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு திரும்ப ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீடு, அதாவது சம்மிக்கு தனியாக சுகர் பீட் தனியாக நீங்கள் லாக் பண்ணக்கூடாது, ரெண்டும் சேர்த்து ஒரு லாக் போடணும். இந்த போடுற பாருங்கள், ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீடு எடுத்துட்டு அந்த த்ரெட்டில் சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த சம்கி பார்த்திங்களா உங்களுக்கு மேலே தூக்குன மாதிரி இருக்குது. இதுதான் 3D ஒர்க்கு. இது இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த சம்கி நமக்கு ஃப்ளாட்டாக இருக்காது, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சம்கி ஒரு சுகர் பீட் போடும்போது அடுத்த ஸ்டிச் போடுறதுனால நமக்கு அந்த சம்கி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சம்மிக்கு ஒரு சுகர் பீட் தான் போடணும், 2 சம்மிக்கு 2 சுகர் பீட் அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ நீங்கள் இப்படி போடுறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த 3D ஒர்க் கரெக்டாக வரும். சம்மிக்கு ஒரு சுகர் பீடு ஃபுல்லாக போட்டு நான் ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் அந்த நீடில் வச்சு இது பண்ணிங்கனாலுமே அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டாக இருக்காது பாருங்கள். கரெக்டாக இருக்குங்களா? இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ.